ஹாய் ஸ்வீட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சயின்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திங்ஸ் நெவர் ஷேர் வித் அதர்ஸ். என்ன சங்கி சொல்ற? இது எல்லா திங்ஸுமே நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம், ஷேரிங் இஸ் கேரிங், இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் நான் சொல்ற ஒரு சில திங்ஸை நீங்க யாரு கூடமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க மட்டும்தான் பர்சனலா யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நமக்கு ஏதாவது டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பரவுறதுக்கும், மற்றவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் நமக்கு பரவுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம அவங்களை அவாய்ட் பண்றோம் அப்படிங்கறதுலாம் அர்த்தம் கிடையாது. இது நம்ம சேஃப்டிக்கும் மற்றவங்களோட சேஃப்டிக்கும் நம்ம மெயின்டைன் பண்ற ஒரு சில விஷயங்கள். சரி, இப்ப என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாத திங் என்னன்னா, காலையில நம்ம யூஸ் பண்ற முதல் பொருள் இதுதான் பாருங்க, டூத் பிரஷ். இதை நம்ம யாரு கூட ஷேர் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு ஏதாவது கேவிட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க பிரஷ் பண்ணிட்டு வச்ச பிரஷ் நம்ம யூஸ் பண்ணாலோ, நமக்கு ஏதாவது கேவிட்டி ப்ராப்ளம் இருக்க போது நம்ம யூஸ் பண்ண பிரஷ் அவங்களுக்கு யூஸ் பண்ணாலோ அது ரெண்டு பேருக்குமே விளைவு உண்டாக்கும். ஸோ அதனால இந்த டூத் பிரஷை ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய படத்துல பார்ப்போம், லவர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி ஒரே பிரஷ்ல பல்ல விளக்கிக்கிறது. இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கும். அதுதான், இதெல்லாம் பண்ணாதான் லவ் எல்லாம் கிடையாது, லவ்வுக்கும் இருக்க சம்மந்தம் கிடையாது. இது ஒரு பர்சனல் ஹைஜீன். இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒருத்தர் டூத் பிரஷை ஒருத்தர் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு டூத் பிரஷை ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணாதீங்களே, இதுவும் ஒண்ணு. அடுத்து நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, பாத்திங் சோப். தலைவரை நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, இப்போ என்ன சாங்கி சொல்ற, இதையே ஷேர் பண்ணக்கூடாது, இதுவே கிருமி நாசினி தானே, இப்ப நான் போட்டு குளிச்சுட்டு வச்சா என்னோட கிருமி போகுது, அப்போ நான் இந்த சோப்பு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்ல, எப்படி கிருமி இதுல பரவும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது எனக்கு புரியுது. பட் எப்படி பரவும்னா, இப்போ நம்ம சோப்பு நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு நுர வந்தவொடனே நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுறோம். நம்மளோட இதுவை என்ன சொல்றது, சோப்பு நுரைய நல்லா வாஷ் பண்ணிடுறோம் நம்ம உடம்ப. ஆனா சோப்போட நிலைமை, இப்ப நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் சோப்பு வச்சு தேய்ச்சிருப்போம், அதுல பாக்டீரியா அப்படியே தங்கிடும். நம்ம அதை வச்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா சோப்பு கரைஞ்சு போயிடும். சோ அதனால நம்ம சோப்பு அப்படியே வச்சிருவோம். ஆனா சோப்பை வாஷ் பண்ண போதுல அதுல இருக்க கிருமி அப்படியே இன்னொருத்தவங்க அடுத்து குளிக்கிறவங்க எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் கிருமி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம சோப்பையுமே யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்க பாடி வாஷ் யூஸ் பண்றீங்கன்னா அதை வேணா நீங்க யாரு கூட ஷேர் பண்ணலாம். அப்ப கூட முக்கியமான விஷயம், பாடி வாஷ் நீங்க யாரு கூட வேணா ஷேர் பண்ணலாம். பட் ஆனா லூஃபாவை யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. லூஃபா ஆர் பாடி ஸ்க்ரப் எனிதிங், நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுப்போம். எப்படினாலும் நம்ம லிக்விடா இருந்தா அதை நம்ம நார்மலா யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு லூஃபா ஆர் பாடி ஸ்க்ரப் எதையாவது ஊத்தி தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம உடம்புல எல்லாம் வச்சு தேய்ப்போம். அதை நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இதே நம்ம லிக்விடா இருக்க அந்த சொல்யூஷன் இருக்கு பாருங்க, அதாவது அந்த பாடி வாஷ் சம்திங், பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், எனிதிங், இதை நம்ம யாரு கூட வேணா ஷேர் பண்ணலாம். பட் ஆனா அந்த லூஃபா ஸ்க்ரப்பை யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. லூஃபா ஸ்க்ரப் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் ரெஃபரன்ஸ் இமேஜிங் ஒன்று கொடுத்துடுறேன் பாருங்க. இப்போ அடுத்த திங் பார்க்கலாம், எதை நம்ம வேற யாரு கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதையுமே நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இது என்ன, ஸ்கோம். காரணம் என்னன்னா, இப்போ நிறைய பேர், இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது கோம் பண்ணி வச்சிடுறேன். எங்க வீட்டுல யாராவது எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் டேண்ட்ரஃப் பரவும். சோ ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ இல்லையோ வர்றதுக்கோ, டேண்ட்ரஃப் கான்ஸ்டன்டான விஷயம் கிடையாது, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அலர்ஜியோ இல்ல டிசீஸ் மாதிரியோ இருந்துகிட்டே இருக்கும் கிடையாது. சம்டைம்ஸ் அது இருக்கும், சம்டைம்ஸ் அது இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கும், இருக்காது. எதுக்கு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நமக்கு தனியா ஒரு சீப் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது எப்பவுமே வீட்டுல. உங்களுக்கு பேடில் பிரஷ் என்ன பேடில் பிரஷ், சாதா கோம் என்ன சாதா கோம், எதா இருந்தாலுமே ஒரு ஆள் தனியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பிரஷ் தனியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீட்டுல எல்லாரும் ஒரே சீப்பையோ ஒரே பிரஷையோ யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எப்படின்னா டேண்ட்ரஃபா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த சீப்பை வச்சு எனக்கு தலையில சீழு கட்டி ஏதாவது இருக்குன்னா, இப்ப நான் இந்த சீப்பை வச்சு வாரிட்டேன்னா அது மத்தவங்களுக்கும் பரவும். அந்த கட்டி சீழ் மத்தவங்க மண்டையில போய் நிற்கும்போது டேண்ட்ரஃபாவோ இல்ல ஏதாவது ஒரு சொறி மாதிரியோ ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே இண்டிவிஜுவலா தனித்தனி சீப்பை யூஸ் பண்ணுங்க. ஒரே ஃபேமிலி தானே, அதுல என்ன இருக்கு, நம்ம ஒற்றுமை இங்க காட்டக்கூடாது. இங்க நம்ம தனித்தனியா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சீப்போ எல்லார் வீட்லயுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒன்னொன்னு யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம மத்தவங்க கூட ஷேர் பண்ண திங்ஸ் என்னன்னா, இதோ காட்டுறேன். பாத்திங் டவல். டவல் என்ன சங்கி இருக்கு, குளிச்சு முடிச்ச உடனே நம்ம கிருமி எல்லாம் போயிடுது. நான் தொடச்சோடனே ஏன் கிருமி போகுது, மத்தவங்க தொடச்சா மத்தவங்க கிருமி போகுது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. டவல்லையுமே இருக்கு. காரணம் என்ன, நம்மளே நம்ம உடம்புக்கு ஒரே டவல் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிரிச்சு 3 டவலா யூஸ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு. இதை நான் பேசிட்டு அடுத்து நான் உங்களுக்கு அதை சொல்றேன். என்னன்னா, இப்போ என் தம்பி குளிச்சுட்டு இந்த டவலே யூஸ் பண்ணி துடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதே டவல் நான் துடைக்கும் போது நம்ம சோப்புக்கே என்ன கேரண்டி கொடுக்குறாங்க, 99.9% தான் கிருமி போகுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த 1% கிருமி இருக்குல்ல, அது எப்படி அது மத்தவங்க உடம்புல இருந்து நம்ம உடம்புல பரவச்சுன்னா எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கிறது. சரி, நம்மளே 3 டவல் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? சொல்றேன். இப்போ நமக்கே
ஒரு ஆளே 3 டவல் யூஸ் பண்ணணும். எதுக்கு நான் செப்பரேட்டா சொல்லிடுறேன். பாடிக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஃபேஸ் தொடைக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஹேர் தொடைக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணணும். இது நான் கதையா இருக்கு, ஒரு ஆள் 3 டவல் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னு கேக்குறது எனக்கு புரியுது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம உடம்புல டேண்ட்ரஃப் இருக்கும், அதே நம்ம தலையை தவிட்டிட்டு ஃபேஸை தவிட்டும் போது நம்ம தலையில இருக்க டேண்ட்ரஃப் எல்லாமே ஃபேஸ்ல வந்து இதுவாகும் போது நமக்கு பிம்பிள் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்னி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை மாதிரி செப்பரேட்டா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம உடம்புல டவல் துடைக்கும் போது நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணி தான் டவல் எடுத்துட்டு வந்து அதே டவல் வச்சு எப்படி நம்ம ஃபேஸையோ ஹேரையோ துடைக்க முடியும். இப்போ இன்கேஸ் ஃபேஸையாச்சும் நம்ம டெய்லி வாஷ் பண்றோம், ஹேர் நம்ம வந்து எப்பனாலும் வீக்லி 2 times or 3 times தான் வாஷ் பண்றோம். அது வரையும் அந்த டர்ட்லாம் வந்து அங்கேயே ஸ்டேவ் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி ஹேருக்கு ஒரு டவல், ஃபேஸுக்கு ஒரு டவல், அப்புறம் பாடிக்கு ஒரு டவல் நீங்க மெயின்டைன் பண்றதே பெஸ்ட்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் அப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுல ஒருத்தர் இண்டிவிஜுவலா தனித்தனி டவலாச்சு யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரெக்கமெண்டபிள். நெக்ஸ்ட் வேற எந்த திங்க நம்ம வேற யாரு கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு காட்டுறேன். அடுத்து நம்ம யாரு கூட ஷேர் பண்ணிக்க கூடாது திங் என்னன்னா, இதுதான் ரேசரை வந்து நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணிக்கவே கூடாது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஷேவ் பண்ணும்போது நமக்கு வந்து கட்டோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல பிளட் வரலாம். அது நம்ம என்ன பண்ணுவோம், வாஷ் பண்ணிட்டு வச்சிருவோம். வைக்கும்போது அடுத்த ஆள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அது இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால ரேசருமே எல்லாருமே இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணுங்க. ஒருத்தரோட ரேசர் எடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி பாய்ஸ் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதனால தெய்வ செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஒரு ரேசரை இன்னொருத்தர் கூட ஷேரே பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு தனியா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுதான் ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணக்கூடாத ஒரு திங், இதை நம்ம எல்லாரும் கூட ஷேர் பண்ணிருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை வந்து எல்லாரும் கூட அதிகமா ஷேர் பண்ணக்கூடாது. சப்போஸ் தவிர்க்கவே முடியாத நிலைமை, அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி தான் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஆனா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஷேர் பண்றத காட்டுறேன். இதை கூட ஷேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இதோட இது பிரச்சனையே கிடையாது. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பட்ஸ் அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ரப்பர்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுதான் மெயின் திங். என்னன்னா, இப்போ நம்ம இதை எடுத்து காதுல வச்சு பாட்டு கேட்கிறோம். பாட்டு கேட்டுட்டு இப்போ அடுத்து என் தம்பியோ இல்ல எங்க அப்பாவோ யாராவது ஒருத்தர் எடுத்து யூஸ் பண்ணும்போது என் காதுல இருக்க அழுக்கெல்லாம் அவங்க காதுக்கு போகும். இதுவுமே தேவையில்லாம இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்டே பண்ண முடியல, ஷேர் தான் பண்றோம்னா அட்லீஸ்ட் அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டு தொடச்சிட்டாச்சும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, ஏன்னா தேவையில்ல இன்ஃபெக்ஷனை நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாம இருக்கிறது மற்றவங்களுக்கும் நல்லது. இது 2 பேருக்குமே நல்லதுதான். நம்ம இத மாதிரி சொல்லிட்டு என்ன ஓவரா சீன் போடுற, நீ என்ன ரொம்ப ஹைஜீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது 2 பேருக்குமே நல்லதுதான், நமக்கு மட்டும் இல்ல அவங்களுக்குமே இது நல்லதுதான். இதை மாதிரி ஷேர் பண்ணாம இருக்கிறது. அட்லீஸ்ட் நீங்க ஷேர் பண்ணதான் போறீங்க, வேற வழியே கிடையாது அப்படின்னா இந்த ரப்பரை எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு கொடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேர் ரப்பர் இருந்தா அதை மாத்திட்டு கொடுங்க அவங்களுக்கு. அவங்களே அந்த ரப்பரை வச்சுக்க சொல்லுங்க, ஒன்னும் இஷ்யூஸ் கிடையாது. இதனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட போறதுல, இன்னும் எத்தனை ரப்பர் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா வந்து ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதையும் நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன திங்க வேற யாரு கூட ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னா, ரோல் ஆன். இது மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு பெருசா ஐடியா இருக்காது இதை பத்தி, பட் கேர்ள்ஸுக்கு தெரியும். இது வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இதை வந்து யாரு கூடயுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம அண்டர் ஆர்ம்ல யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அதுவுமே இன்ஃபெக்ஷன் பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது நமக்கு அலர்ஜியோ ஏதாவது இருந்தா அவங்களுக்கு அது பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதையுமே நம்ம யாரு கூடயுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு ஒண்ணு தனியா வாங்கி வச்சுதான் யூஸ் பண்ணும். ஏன்னா நிறைய வீட்டுல சிஸ்டர்ஸ் பார்த்திருக்கேன், அவங்களோட திங்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எல்டர் சிஸ்டர் வாங்கி வச்சிருக்கதா எங்கர் சிஸ்டர் வாங்கி வச்சிருக்கதா எல்டர் சிஸ்டரோ மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்பவுமே இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா தனித்தனியா வாங்கி வச்சுதான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன திங் ஷேர் பண்ணக்கூடாது காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன திங்னா, லிப்ஸ்டிக்குமே யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த திங்கை வந்து நம்ம டைரக்டா நம்ம வாயில அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நம்ம வாயில சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றோம், ட்ரைனஸ்னால தோல்லாம் உறிஞ்சு இருக்கும், லைட்டா ரத்தம் எல்லாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அது நம்மளோட பிளட் இன்னொருத்தவங்க மேல படுறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து அதையுமே நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது மற்றவங்க கூட. சப்போஸ் ஒரு வீட்டுல வந்து சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, லிப்ஸ்டிக் ஒண்ணுதான் இருக்கு, யூஸ் பண்ணியே ஆகணும், 2 பேருக்குமே ஒரே லிப்ஸ்டிக் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். என்னன்னா வந்து மேக்கப் பிரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு மேக்கப் பிரஷ் ஒன்று இருக்கும். அந்த பிரஷ் எடுத்து 2 பேரும் தனித்தனியா ஒரு பிரஷாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. பிரஷ் என்ன ஒரு 10 ரூபா வரப்போகுது, அதை வாங்கி தனித்தனியா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் ஒண்ணுதான் காஸ்ட்லி லிப்ஸ்டிக் இருக்குன்னா ஸோ இஷ்யூஸ் கிடையாது. மேக்கப் பிரஷ் இருக்கா தனித்தனியா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு 2 பேருக்கும் அந்த பிரஷ் இண்டிவிஜுவலா ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட் வே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா,
நெக்ஸ்ட் வேற ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை யாரு கூடயுமே ஷேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர்ஸ் எல்லாம் கூட மத்தவங்க கூட ஷேர் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பண்ணவே கூடாது, அது ஒரு மேஜரான மிஸ்டேக். இன்னர்ஸ் எப்பவுமே மத்தவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸை கூட மத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம், பட் ஆனா இன்னர்ஸ் எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அது சுத்தமா ஹைஜீனே கிடையாது. இல்ல நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது கூட தப்பு தான். என்னதான் வாஷ் பண்ணாலுமே நம்மளோட சோப்போட கண்டிஷனை என்ன சொல்றாங்க, 100% பாக்டீரியா வழிக்கும்னு இன்னும் யாருமே சொல்லல. எல்லாருமே 99.9% தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1%ல இருக்கிறது ஏதாவது ஒன்று இன்ஃபெக்ட் ஆனா கூட அது அவங்களுக்கும் லாஸ், நமக்கும் கஷ்டம் தான். ஸோ அதனால உங்க இன்னர்ஸையும் யாரு கூட ஷேர் பண்ணாதீங்க, மற்றவங்க இன்னரையுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த பாய்ஸ்ல கெத்தா சொல்லுவாங்க, என்னோட இன்னர் எடுத்து அவங்க போட்டு போயிட்டாங்க, அவங்களோட இன்னர் எடுத்து நான் போட்டுருட்டேன் அப்படின்னா. இதெல்லாம் குளோரிஃபை பண்ற விஷயமே கிடையாது. இப்போ நம்ம நிறைய விஷயத்த குளோரிஃபை பண்றோம், இதெல்லாம் ஏதோ பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெருமை கிடையாது, இதெல்லாம் அன்ஹைஜீனான ஒரு விஷயம். ஸோ அதனால இன்னர்ஸ் இது மாதிரி ஷேர் பண்றதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனல் மிஸ் சான்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டீஸ்.